ஹாய் கைஸ், ஒரு வீடு இருக்கு. அதுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்றாங்க. ஏழ்மைனா ஏழ்மை, அப்பேற்பட்ட ஏழ்மை. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் பாத்தீங்கன்னா ஒரே துணி தான் இருக்கு. ஹஸ்பண்ட் வெளியே போகணும்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு போவாரு. ஒய்ஃப் வந்து வெளியே போகணும்னா அதே ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட இருந்து வாங்கி போட்டு போவாங்க. இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இந்த அம்மா வந்து வீட்டுல இருக்கும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய சன்னியாசி வந்து அவங்க கிட்ட பவதி பிச்சாந்தேகி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த அம்மா வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு பார்த்தா அங்க ஒரு நெல்லிக்காய் கிடக்குது. அந்த நெல்லிக்காயை எடுத்து இவர்கிட்ட போட போகும்போது பார்த்தா ட்ரெஸ் கிடையாது. ஐயா கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நெல்லிக்காய் போடணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் வெளியே நிக்கிறவர் கேட்கிறாரு, ஏமா வெளியே வந்து நல்லா போடுங்க. இல்ல ஐயா, எங்களுக்கு ரொம்ப ஏழ்மை, அதனால என்ன ஆகுது, எங்க வீட்டுக்காரர் எங்க கிட்ட மாத்து துணி கூட கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற ஸ்தோத்திரம் பாடுறாரு. வீடு ஃபுல்லா தங்க நெல்லிக்காயா நிறையுது. அவர் யாரும் இல்ல, நம்மளுடைய ஆதிசங்கரர். நாமளும் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாமே. மிக்க நன்றி.